அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சான்றோர்களே, உலகெங்கும் உள்ள நம் தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும், சிறப்பாக உலகெங்கிலும் உள்ள அத்துணை மகளிருக்கும் பெண்களுக்கும் உலகளாவிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பட்டிமன்ற நடுவர் கலையரசு எஸ் பாஸ்டின் திண்டுக்கல், தமிழக வெற்றிக் கழக பேச்சாளர் என்ற முறையிலே உலகில் உள்ள அத்துணை மகளிருக்கும் பெண்களுக்கும் இந்த நன்னாளிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சான்றோர் பெருமக்களே, ஏறக்குறைய உலகம் தோன்றி பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் ஆகியும் சான்றோர்களே, இன்றைக்கும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்த வண்ணம் தான் இருக்குது. ரொம்ப மன கஷ்டமான செய்தி என்னன்னா, இந்த உலகிற்கே சான்றோர்களே, இந்த உலகிற்கே பெண்களின் சிறப்பு மட்டுமல்ல, மனித சமுதாயத்தின் சிறப்பையும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் சொல்லித்தந்தது நம் தமிழ் மொழி சான்றோர்களே. பூமி உருண்டையிலே முதல் மனிதன், அதாவது மடகாஸ்கரிலிருந்து மலேசியா வரையான இடைப்பகுதியிலே மனிதன் தோன்றியதாக வரலாறு சொல்லுகிறது. குமரிக்கண்டம், அந்த குமரிக்கண்டத்தில் மனிதன் பேச ஆரம்பித்த பொழுது, மனித இனம் பேச ஆரம்பித்த பொழுதே அவன் உதடுகளிலிருந்து வெளிவந்த மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி சான்றோர்களே. அதான் கண்ணதாசன் ஒரு பாடலில் அழகாக வர்ணிச்சிருப்பார். உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம். உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம். மூத்தவர் என்னும் உயிர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் பெயர் கொண்டோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. சான்றோர்களே, பார்த்தீர்களா? ஒரு தாய் மக்கள் நான் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகிற்கு சொல்லித்தந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழியை வச்சு இன்னைக்கு எப்படியெல்லாம் அரசியல் நடக்கு தெரியுதுங்களா? இன்றைக்கு அது சார்ந்து ஒரு சில விஷயங்களை உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. பெரியோர்களே, எங்கள் தமிழக வெற்றி கழகம் சம்பாதிப்பதற்காக கோடி கோடியாய் கொள்ளையடித்து சுவிஸ் பேங்க்லேயும் பல உலக உருண்டையில் உள்ள பல இடங்களில் தீவுகளையும் வாங்கி போடுறதா குறிக்கோள் அல்ல சான்றோர்களே, குறிக்கோள் அல்ல. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியை பாருங்கள். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் பெரியோர்களே, சொல்லி மாளாது பெரியோர்களே, குழந்தை பிறக்கின்ற கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை இல்லை என்றால் ஒரு வேளை நடக்காது. அவங்க கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கி தொலைச்சதுனால தானையா இவ்வளவு சாபக்கேடு, இவ்வளவு கடன், இவ்வளவு அசிங்கம். ஒரு சில சாரார் மட்டும் கோடி கோடியாக 1000 கோடி லட்சம் கோடி என்று சொத்தை குவிச்சு என்னையா செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? சும்மா மேடைகள்லையும் தொலைக்காட்சியையும் நாளிதழை பூரா விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் பாருங்கள், வாங்கி வச்சு அவங்க சொத்து சேர்க்கறதுக்கு, அவங்க குடும்ப வம்சாவளி வளர்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மொழியையும் நாட்டையும் இனத்தையும் தேசத்தையும் ஏன் ஆன்மீகத்தையும் கூட பயன்படுத்தி இன்றைக்கு பெரும் பெரும் ஊழல் பெருச்சாளிகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் என்ன நன்மை செய்தீர்கள்? என்ன நன்மை செஞ்சீங்க?
ஒரு செய்தி சொல்லட்டுமா சான்றோர்களே? எங்கள் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஏறக்குறை 8 கோடி மக்களிலே 7 கோடி மக்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு நேசிக்க காரணம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுமா? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான், இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான், இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. பாடலை பார்த்தீங்களா? புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நெஞ்சு கொதிக்க 70 ஆண்டு காலத்துக்கு முன்பே இந்த திராவிட திருட்டு அரசியலை கண்டித்து எத்தனை பாடல்கள், எத்தனை சினிமா, எத்தனை மேடை பேச்சு, எல்லாம் எதுக்கு? பெண்களுக்கு. பெண்களுக்கு கூட இன்னைக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படுறதில்ல. அந்த நெஞ்சு வேக்காட்டில் தான் பல நம் தமிழ் மொழி நேசர்கள் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் படிச்சுட்டு பெண்கள் அப்படி தெய்வத்துக்கு சமமாக மதித்து வச்சிருக்கிற நாட்டிலையா இப்படி பெண்களுக்கு அநீதி நடக்குது? பெரியோர்களே, ஒரு செய்தி தெரியுமா? எங்கள் கொள்கை தலைவர்களான்னு 5 தலைவர்கள் ஏற்றுக்கிட்டோம். ஈவேரா பெரியார் பகுத்தறிவு பகலவன், கர்மவீரர் காமராஜர், எங்கள் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சட்ட மாமேதை, எங்கள் அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார். ஏன் இப்படி 5 கொள்கை தலைவர் அப்படின்னா, பேரூர்களே, 5000 5 லட்சம் கொள்கை தலைவரை நாம் கொள்ளலாம், அவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த தலைவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுத்து அவங்க சொன்னதை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் 100% இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு 11 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குமா? இந்திய தேசத்தில் பல லட்சம் கோடி கடன் என்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக தான் சொல்கிறேன். கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஏன் யார் கட்ட போகிறாத? பெரியோர்களை, இந்த சமுதாயத்தை குறித்து ஒரு கடுகளவு சிந்தனை கூட இந்த 5 ஆண்டுகால அரசியல்வாதிகள்கிட்ட துளி கூட இல்லை சான்றோர்களே, துளி கூட இல்லை. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சமூக சேவை, மக்களுக்காக நான் வருகிறேன், என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்கள் கால் செருப்பாய் தேய்ந்து, ஏயா மனச்சாட்சியோடு சொல்லுங்கயா, கால் செருப்பாக தேஞ்சு நாங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை அவங்க ஆஃபீஸில் உடனே போய் பார்க்க முடியுங்களா? எம்பியை போய் பார்க்க முடியுமா? முதலமைச்சர் தான் சொன்னார், எப்போ வேணாலும் வந்து என் கதவை தட்டலான்னு. போய் பார்க்க முடியுமா? பேச்சு தான் சான்றோர்களே, பேச்சு தான். எல்லாம் பெயரளவில் தான், சொல்லளவில் தான், ஆனால் செயல் என்றைக்கு? அதை தான் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னான். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல்னா. இந்த ஒரு குறள் பத்தாதாயா அவங்க 50 ஆண்டுகால திருட்டு திராவிட அரசியலின் லட்சணத்தையும் வெக்கக்கேட்டையும் இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு? என்ன மனசில் வச்சு நீங்கள்லாம் அரசியல் பதவியில் வர்றீங்க? என்ன செய்கிறீங்க? கொஞ்சமாவது மனச்சாட்சி வேணாமா? நாங்களும் மாறி நான் 35 ஆண்டு காலமாக ஓட்டு போடுறேன் சார். சரி, இவங்க சரி நல்லது செய்வாங்க. இல்லை இவங்க, நான் எந்த கட்சியிலும் சார்ந்தவன் அல்ல. கடந்த மாதத்துக்கு முன்பு வரை யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா? சார் பெரியோர்களே, இந்த பெண்களை குறித்து எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி சொன்னான் ஐயா. சாத்திரங்கள் பலபல கற்பராம், சௌரியங்கள் பலபல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கினிதாக சமைப்பராம், ஏற்றிய ஆண் மக்கள் ஓட்டிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ?
புதுமை பெண் என்ற கவிதையிலே முதல் தொகுப்பாக வைக்கின்றார் சான்றோரே. பாரதியாருடைய ஞான குரு யார் தெரியுமா? அரசியல் குரு. 50 ஆண்டு கால திராவிட அரசியலில் இருக்கிற ஆட்களை கேட்டு பாருங்க, எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு. பாரதியாருடைய அரசியல் ஆசான் சிஸ்டர் நிவேதிதா, சுவாமி விவேகானந்தருடைய சீடத்தி. எங்க? அயல்நாட்டு பெண். அயல்நாட்டு பெண் ஒருவர் தமிழக கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்தை அறிஞ்சு தெரிஞ்சு இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து சுதந்திர போராட்ட வீரத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. போராட்டங்களில் தமிழை குறித்து நிறைய ஆராய்ஞ்சு பாரதியை சந்தித்து, பாரதி முதலாக அந்த நிவேதிதாவை சந்தித்த பிறகுதான் பெண்களுடைய சிறப்பை இன்னும் ஆழப்படுத்தணும்னு அவர் வந்து எழுதுனதாயா புதுமை பெண் என்கிற கவிதை தொகுப்பே. என்னத்துக்கு செஞ்சு வச்சிங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு 50 ஆண்டுகளை திராவிட அரசியலில் பேசி 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 அவங்களுக்கு ஒதுக்குன நிதியிலையும் கொள்ளையடிச்சு கொண்டு போய்த்தானே கோடி கோடியாக வச்சுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் இன்னைக்கு சரியாக சுதந்திரமாக போய் வேலை செஞ்சுட்டு வர்றாங்கன்னு உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கயா. பார்க்குறேன் உங்கள் நெஞ்ச தொட்டு. உங்கள் அரசு அலுவலகங்களில் எடுத்துக்கோங்க. அரசு அலுவலகங்களில் சரியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மரியாதை கொடுக்குறீங்களா? என்ன லட்சணத்தில் இந்த சமுதாயத்தை சீர்கேடு பண்ணி அம்படி தொலைச்சி எடுத்துட்டு மேடைகளிய வசனம் பேசுகிறீங்களா ஐயா? வசனம். பெரியோர்களே, இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம் சான்றோர்களே. இன்னைக்கு நான் அரசியலுக்குள்ளே ஆழமாக கலந்து பேச காரணம், லஞ்சம் ஊழல் புறையோடிய புண்ணாகி போச்சு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் வந்தவுடனே கிழிச்சிடுவாராக்க, மாற்றிடுவாராக்க. இப்படி பேசி பேசித்தானையா உங்களுடைய திருட்டுத்தனத்தால் 50 வருஷமாக மாற்றி போட்டு 200 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் போய் தமிழக மக்களை பிச்சைக்காரர்களாக்கி நான் மக்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுறேன். ஆனால் சான்றோர்களே, இந்த 2026 ரொம்ப விழிப்புணர்வோடு மாறியிருக்காங்க. ரொம்ப விழிப்புணர்வோட இவங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் சம்பாதிக்கிற தொழில். தேர்தல் என்பது 9ஆம் வகுப்பு பையன் எழுதுகிறான். ஒரு 9ஆம் வகுப்பு பையன் இருந்தான். சான்றோர்களே, தேர்தல் என்றால் இந்தியாவில் அரசியல் என்பது, தேர்தல் என்பது சின்ன முதலீடை போட்டு பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் அற்புதமான தொழில் என்று எழுதியிருந்தான். சான்றோர்களே, வெக்கமா இல்லை? வெக்கமா? கல்வித்துறை பெரிய யோக்கியமான துறை. நான் கேட்குறேன் சான்றோர்களே, இந்த வீடியோ பதிவு மூலமாக கல்வித்துறையில் ₹1 லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலை நடக்கும்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? நெஞ்ச நிமித்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர்லேருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ரிட்டையர்ட் ஆனவங்க 50 ஆண்டு கால அரசியலில் இருக்கக்கூடிய கல்வித்துறை மந்திரிகளை கேட்குறேன். கல்வித்துறையில் பெரும் அதிகாரிகளாக இருந்தவங்களை கேட்குறேன். உங்கள் துறையில் தான் ஊறுபட்ட லஞ்சம். அப்போ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வித்துறையிலே ஒழுக்கம் இல்லை. நீங்கள் என்னத்தை சரி பண்ணி என்ன செய்ய முடியும்? கண்ணதாசன் எழுதுனான் தெரியலா? அறம் செய்ய விரும்பு என்றாளவை தர்மம் செய்யுங்கள், அன்பே கடவுள் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, பேசும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கண்ணதாசி உங்கள் முகத்தில் காரி துப்பி எழுதின வரியாது. உங்கள் திருட்டு திராவிட அரசியலை காரி துப்பி. ஆமாம், தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, பேசும் தெய்வங்களே. குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்காயா? பெண் குழந்தைகளுக்கு 3 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு என்னையா அந்த குழந்தைகளுக்காகவே புரட்சி தலைவர் பாடினார் ஐயா.
எப்படி பாடினாரு? வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. பார்த்தீங்களா? இப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் என்ன வழியெல்லாம் பின்பற்றி இந்த அரசியலில் தூய்மையான சக்தியாக வழங்கணும் நினைச்சாரோ அதே வழியை பின்பற்றி எங்கள் மக்கள் தளபதி, எங்கள் புரட்சி தளபதி, எங்கள் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு உன்னதமான காரியத்தை இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்கணும்னு வந்திருக்காரியா. ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த நேரத்தில், இந்த திருட்டு திராவிட அரசியலில் 50 வருஷமாக அவங்க கொடுக்குற பிச்சை காசுகளை வாங்கி தேவைக்கு மேலே வாங்கினதுக்கு மேலே கூவுறாண்டாங்க கொய்யால அப்படின்னு வடிவேலு நம்ம லிவிங்ஸ்டன் ஒரு வசனம் பேசுவாங்க. வாங்கிறதுக்கு மேலே கூவுகிற ஒரு சில படித்த மேதாவிகளுக்காக ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். 50 வருஷமாக 200 ரூபாயை கொடுத்து குவார்ட்ரு பாட்டில் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. நான் கேட்குறேன், பணம் கொடுக்காம 10 பேரை அவங்க கூட்டிட்டாங்கன்னா உள்ளங்கையில் சோறாக்கி போடுறேன். நான் உள்ளங்கையில் 10 பேர்த்த இன்னைக்கு 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்கன்னா உள்ளங்கையில் சோறாக்கி போடுறேன். எந்த ஒழுக்கத்தையா சொல்லி கொடுத்துருக்கீங்க முதல்ல இந்த உலகத்துக்கு? இந்த சமுதாயத்தில் பால்பட்டு கிடக்கிற அத்தனை பிரச்சனைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியலில் லஞ்சம் ஊழலால் பெருகி போன அழுக்குகள் தான் பெரியோர்களே ஜாஸ்தி. பெரியோர்களே, நியூஸ் பேப்பர்னு வாசிக்க தெரியாத அரசியல்வாதிகள் இருக்காங்க. நியூஸ் பேப்பரை கொடுத்தா மலமலன்னு வாசிக்க தெரியாது. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இன்றைக்கி கல்வி நிலையை பாருங்கள். 9ஆம் கிளாஸ் படிக்கிறவன்ட்ட நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து கொடுங்க. உங்கள் வீடுகளில் நான் சொல்கிறேன், அவங்க தமிழ் புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து ஒரு பாடத்தை எடுத்து அவனை வாசிக்க சொல்லுங்கள். எப்படி வாசிக்கிறான்னு பாருங்கள். தமிழ் வளர்த்தோம், தமிழ் எங்கள் மூச்சு, தாய்மொழி தாய்மொழின்னு நெஞ்சை வெடிக்க கத்திக்கிட்டு திருதிகளே இந்த திராவிட திருட்டு அரசியலில் இருக்கிற ஆளுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மேடைகளில் எங்கள் திராவிட சக்திக்கு முன்னால் ஒரு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிற்கலாமாயா? நீங்கள் நிற்கலாமா? நீங்கள்லாம் ஊவே சாமிநாத ஐயருடைய வாரிசுகளா? கர்ம வீரர் காமராஜர் உட்காந்த சீட்டில் இன்றைக்கி எத்தனை கரை படிஞ்ச அழுக்கு படிஞ்ச ஆளுக உட்காந்து அந்த சேரை நாசம் பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆளுகளை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னைய கூட 35 வருஷத்துக்கு முன்னால் அரசியல் கட்சியில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. சும்மா இந்த எல்லாத்துக்கும் மேடையில் பேசுகிறதுக்காக நான் சொல்லலை. எல்லா அரசியல் கட்சியிலையும் பேச கூப்பிட்டாங்க. மாட்டவே மாட்டேன்ட்டேன். காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி மாநாடு போட முடியுமா? அரசியல் கட்சி நடத்த முடியுமா? அப்படி ஒரு கட்சி இருந்தால் சொல்லு வர்றேன்னே. இன்றைக்கும் அதை கேட்ட நிறைய என்னோடு பயணம் பண்ண பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். ₹1 கூட என் உழைப்பு இல்லாமல் நான் வாங்கியது கிடையாது சான்றோர்களே. அதை போல் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த பட்டிமன்ற உலகத்தில் பயணம் செய்கிறேன். ஏறக்குறைய தொலைக்காட்சிகளில், விஜய் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சிகளில், இந்த பேச்சரங்கங்களில் இருக்கிற ஏறக்குறைய 150 பேரோடு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. இன்னைக்கெல்லாம் மிகச்சிறந்த உச்சத்தில் இருக்கிறாங்க சான்றோர்களே, பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஆனால் அத்தனை பேரும் படித்த பெரும் பெரும் பட்டதாரிகள். படித்து முடிச்சுட்டு அவர்களுக்கு உருப்படியான வேலையை கொடுத்துருந்தா இந்த எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இருக்கிற நட்சத்திரங்களால் எவ்வளவு நன்மை இந்த சமுதாயத்துக்கு பிறந்திருக்குன்னு தெரியுமா? வேலை வாய்ப்பு இன்னைக்கு என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். வேலை கொடுக்கறதுக்கு முறையோட சட்டம் போட்டு பரீட்சை எழுதுனா தான், பரீட்சை எழுதி எல்லாம் செஞ்சு அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்க யோக்கியதை இருக்குது. அவங்கள்ட்ட லஞ்சம் பல 1000 கோடி. நான் சான்றோர்களே, இது லட்சம் கோடியை தாண்டும். நீங்கள் 50 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பாருங்கள். பணம் வாங்காமல் ஒரு ஆளுக்கு வேலை போட்டேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆளை எங்கிட்ட தப்பி 1-2 இருக்கலாம்.
அது முத்தமிழறிஞர் கலைஞருடைய பீரியடோ, எம்ஜிஆர் பீரியடோ, அல்லது நமது ஜெயலலிதா பீரியடோ இருக்கலாம், 1-2. ஆனால் கை சுத்தம் இல்லாத 99 திருட்டு அரசியல்வாதிகளால் இன்னைக்கு இந்த ஏழை இழப்பு ஏற்பட்டு எவ்வளவு அசிங்கப்பட்டு என் படித்த பெண்களும் ஆசிரியர் பெருமக்களும் இன்னைக்கு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு மேடைகளில் போய் தமிழையும் தமிழினுடைய சிறப்பையும் உலகங்களும் கொண்டு போகிறாங்கயா. அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை இதுவரைக்கும் யாருக்காவது கொடுத்ததுண்டா? உங்கள் கோடி கோடியாக பணத்தை கொடுத்து அவங்கெல்லாம் வாடகைக்கு பேசி மேடையில் ஏற்றி புகழ்ந்து பேச சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? நீ பேசு, நீ தமிழை பற்றி பேச முடியுமா? 5000 பாடல்கள் 5000 கவிதைகளை இந்த நேரத்தில் நின்ன இடத்துல பேச முடியும். 5000 பாடல்களை டிவோஷனல் சாங்கு, மதம் சார்ந்த பக்தி பாடல்களை பாட முடியும். எப்படி? சமுதாயத்தினுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கணும்யா, உள்ளத்தில் இருக்கணும். என் தேசம், என் நாடு, என் மக்கள் நல்லா இருக்கணும். அவங்களோட நானும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு என்ன வேணும்யா? முதல்ல தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன், வாடு இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடலை பார்த்தீங்களா? தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். என்னையா வரி? கடவுள் ஸ்தானத்தை உங்களை கொண்டு போய் இணைக்கிறீங்களே. இந்த சேகர் பாபுன்னு மரியாதைக்குரிய அமைச்சர் ஒருத்தர், அவரெல்லாம் உண்மையிலேயே அவரெல்லாம் நடமாடுறதுக்கே லாய்க்கில்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து எவ்வளவு அசிங்கம்யா, எவ்வளோ அசிங்கம்யா. முருகன் பேரை சொல்லிக்கிட்டு தமிழ் கடவுள் முருகன்னு பேசிக்கிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் மரியாதைக்குரிய சேகர் பாபு சார்கிட்ட கேட்குறேன், கட்டணம்னு போட்டு கோயில்களுக்குள்ள கேவலமா இல்லையா? கடவுளை பார்க்குறதுக்கு 1000 ரூபா கொடுத்தாட்டு, 2000 கொடுத்தா டிக்கெட்டு, 5000 கொடுத்தா, 50000 கொடுத்தா, 1,00,000 ரூபா கொடுத்தா, ஐயோ நீங்கள் எது கோயிலுக்கு வந்தீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாமியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பேன்ல. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்சை பூனைகளா வாழுறீக, சீமான்கள் போர்வையில் சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பெரியோர்களே, கவிஞர் மருதகாசி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எழுதிய கடைசி பாடல் இந்த பாடல். குறித்து வச்சுக்கோங்க, படித்த சான்றோர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, அரசியல்வாதியை புரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எது ஆன போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே. பெரியோர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம். நன்றி மறக்கக்கூடாதுங்க, நன்றி மறக்கக்கூடாது. பல ஆயிரம் கோடியை சம்பாரித்து வச்ச அந்த தமிழ் மக்களுக்கு நான் நல்லதை செய்கிறேன்னு ஒரு நடிகர்னா நீ இந்த கலிசர நடிகர்களோட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. ஒரு சில கலிசர நடிகர்கள் இருக்காங்க, எப்படி தெரியுங்களா? பணத்துக்காக எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசுறது.
நேரத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் குளிச்சுக்கிட்டு நாடகம் போடுறது, இது உண்மையான நடிகர்கள் அல்ல. சான்றோர்களே, 5 முதலமைச்சர்களை இந்த உலக உருண்டையிலே எந்த தேசத்திலும் இல்லாமல் 5 முதலமைச்சர்களை சினிமா துறையிலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு தேசம் இந்தியா, ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த பணியை செஞ்சுருக்கு. 5 பேர் முதலமைச்சர்லாம் திரைப்படத்தில் உள்ளவங்க. என்ன சினிமாவில் இருந்து ஐயோ அந்த நடிகர்கள் பவுடரை பூசுகிற ஆளுகளை நம்பாதீங்க, அவங்க பூரா எல்லாம் என்னென்னமோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. உங்களே தான் நான் கேட்குறேன், பேரறிஞர் அண்ணா மாதிரி அரசியலுக்குள்ளே ஒரு கை சுத்தமான ஆளை பார்த்துருவீங்களா? சொல்ல முடியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அரசியலுக்குள் வந்த பிறகு, தான் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு ₹1 சொத்தை வாங்கினதா நீங்கள் கணக்கு காமிங்க பார்க்குறேன். இதை மேடைகள்லையும் பேசியிருக்காங்க. யாராவது பேசியிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாத்தையும் கேட்குறேன். ஒருத்தரை மரியாதைக்குரிய டாக்டர் முத்தமிழர் கலைஞர் அரசியலுக்குள்ளே வந்தோடனே ₹1 கூட சொத்து சேர்க்கலை. சொல்ல முடியுமா? ஐயோ, குறுக்கு வழியில் வாழ்வு தேடினும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி திருந்தி நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா, விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெம்பிடும் தோட்டக்காரனிடம் மிரட்டு வார்த்தைகளாடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை கூறும் புரட்டும் உலகமடா, தம்பி திருந்தி நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. தங்கச்சி தெரிந்து நடந்து கொள்ளம்மா, தெரிஞ்சுக்கங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. யாரு? காலக்கணிதன் கண்ணதாசன் சொன்ன வரிகள். கண்ணதாசனை போல் இனி ஒரு கவிஞன் பிறக்க முடியுமான? சத்தியமாக முடியாதுன்னு அகில உலக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. சான்றோர்களே, அந்த கண்ணதாசன் 1000 கவிதைகளை மகளிரை குறித்து, பெண்களை குறித்து, சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த அரசியல் தலைவர் வாசிங்க, பாருங்க. எத்தனை பெண்களுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட துயரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு சரிக்கு சரியாக இன்றைக்கி வேலை முதல்ல கிடைக்குதாயா? ஆலையிலே ஆலைகளை ஆக்குகின்றான், ஆனாலும் அவனுக்கு ஆடை இல்லை. காலையிலே உழைக்கின்றான், விதைக்கின்றான், நெற்களஞ்சியத்தை நிறைக்கின்றான், உடல் வருத்தும் வேலையிலே குறைவில்லை, பசையை நீக்க வேண்டிய உணவெதுவும் இல்லை. மாலையிலே உளம் நொந்து செல்கின்றான், மரமிக்க தொழிலாளி நிலைமை நன்றோ? வளமிக்க நாடு என்பர் இந்த நாட்டில், வாழ ஒரு வழியுமின்றி வறுமை தன்னால் கூலிகளாய் உளநொந்து செல்கின்றார் ஒப்புற்ற எண்ணினத்தார், வேற்று நாட்டார் கிழங்கென்றும் கீரை என்றும் எண்ணி நம்மை கீழாக்கி விட்ட இந்த நிலையொழிக்க களங்காண வேண்டாவோ வீரமிக்க காளைகளே, ஏன் இன்னும் பாலுறக்கம்னு எழுதுனா ஒரு கவிஞன். பெரியோர்களே, மனநமாக தான் நான் பேசுகிறேன், ஒன்றும் எந்த பாத்தியும் படிக்கல, எல்லாம் கொட்டி கிடக்குது. 1000 கவிதைகளும் கற்பனைகளும் சிந்தனைகளும் நம் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்த பெண்களின் சிறப்பை பேச ஆரம்பித்தோம்னா சான்றோர்களே, நான் மட்டும் பேசுவேன் மணிக்கணக்கில் நாள் கணக்கில். ஆனால் அறிவு சார்ந்த பெரியோர்கள், என்னை விட சிறந்த பெரும் பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் மைக்க பிடிச்சாங்கன்னா இந்த திருட்டு திராவிட அரசியல் ஓட 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 விரட்டி அடிக்கிற அளவுக்கு செய்திகளை இன்னைக்கு நெஞ்சத்தில் தாங்கி கோடான பேர் இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ளே இறங்கிட்டான். இனிமேல் கொடுத்து இந்த 500 கொடுத்து 1000 கொடுத்து ஓட்டுக்கு 5000 கொடுத்து ஓட்டுக்கு 10000 கொடுத்து நீங்கள் எத்தனை லட்சம் கொட்டி கொடுத்தாலும் இந்த சமுதாயத்தில் இனி ஊழல்வாதிகள் அரசியலில் அடியெடுத்து வைக்க விடக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை உலக மக்கள் அதிலும் குறிப்பாக 8 கோடி தமிழர்களிலே 7 கோடி பேர் உறுதி எடுத்துட்டாங்க. அந்த 1 கோடி பேர் யாருன்னா இந்த திருட்டு திராவிட அரசியலில் இன்னும் வாங்கி எச்சித்தனமாக ஏதாவது திங்கலாம்னு திரிகிறாகவா? அவங்க வேணால் இந்த திருட்டு திராவிட அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஊழலை ஒழிக்க முடியாது, அது புறையோடிய புண், எவனாலே முடியாது. மேதாவிகளா முடியாதுன்னு மகாத்மா காந்தி நினைச்சிருந்தா சுதந்திரம் கிடச்சிருக்குமா?
பசுமன் முத்துராமலிங்க தேவரை போல ஒரு அரசியல்வாதியை காமிக்க முடியுமா? ஒரு அரசியல்வாதியை எந்த ஊரில் எந்த வீட்டிலையும் போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்காம பல முறை இந்த அரசியலுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவரை மாதிரி ஒரு சுத்தமான தலைவரை காமிக்க முடியுமா? வாவி சிதம்பரனாரை போல ஒரு தியாகி காமிக்க முடியுமா? கர்ம வீரர் காமராஜரை போல, கக்கனை போல எத்தனை பேரை சொல்லிக்கிட்டு போகலாம். நீங்கள் பெண்களுக்குள்ளே வாங்க. எப்பா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அற்புதமான சுதந்திர போராட்ட வீராங்கனை. எவ்வளவு பாடல்களை அவங்கெல்லாம் பாடிய பாடலை கேட்டு தாயா வெள்ளைக்காரன் கொதிச்சு போய் எழுந்து இந்த பெண்களுக்கு பூரா வாய் போட்டு போடுறான்னு சொன்னான். கேபி சுந்தரம்பாலம்மா அவங்களும் எவ்வளவு தேசபக்தி நிறைஞ்சவங்க இந்த சமுதாயத்தில். அதெல்லாம் நிறைய 100 வீடியோவில் நான் வர்றேன். மகாத்மா காந்திக்கும் கேபி சுந்தரம்மாள், எம்எஸ்சி சுப்புலட்சுமி அம்மா ஐநா சபையில் கூட்டு போய் முதன்னு பாட வச்ச அம்மா. அதே மாதிரி எங்கள் வேலு நாச்சியார் எப்படி பாரதியாருக்கு பல மொழிகள் தெரியுமா, அது மாதிரி 8 மொழிகளுக்கு மேலே பேச எழுத தெரிந்த ஒரு மிகச்சிறந்த தேச தியாகி எங்கள் வேலு நாச்சியார். அஞ்சலை அம்மாள் அதே மாதிரி அதிகாலை 4 மணிக்கு 3:45 படுக்க போனாலும் 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நல்ல அற்புதமான அரசியல் ஞானம் பெற்ற எங்கள் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மா. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவங்களும் ஒரு வகையில் சுண்டு வரலில் வச்சுருந்தாங்களாயா அரசியலை, சுண்டு வரலுக்குள்ளே. அப்படி ஒரு ஆட்சி திறமையுள்ளால் இன்றைக்கி இருக்கா? ஆகவே சான்றோர்களே, இப்படி இன்ற மகளிர் தினத்தன்று நான் பல அரசியல் விஷயங்களை பேச வேண்டிய காரணம் என்னன்னா, இன்றைக்கி மேடையில் காசை வாங்கிக்கிட்டு எந்த கட்சி ஆளுகுதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு உண்மையை மேடையில் பேசாமல் உண்மைக்கு புறம்பா அவங்கள துதிபாடிக்கிட்டு இப்படி செய்யக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, நடுவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். நம்ம இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்கிறத விட நாடு நமக்கு என்ன செஞ்சுங்கிறத விட நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்கணும்யா. நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வகையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. கவிஞர் வாலி. பார்த்தீங்களா? நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீது என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. இந்த செய்தியை சொன்னது எதிரிங்களா? தமிழ் இலக்கியம்தான் முதல்ல சொன்னது. இதை ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்ன வார்த்தை. நாடென்ன செய்துன்னு கேட்காத, நீ என்ன நாட்டுக்கு செஞ்ச, அதைத்தான் பாடலில் கொண்டு வந்து வச்சார். ஆனால் லெனின் எங்கேருந்து படித்தார்? அத்துணை செய்திகளும் இந்த உலகத்தில் ஒழுக்க நெறிகள் அத்துணையும் இந்த உலகம் முழுசும் கொண்டு போய் சேர்த்து திருக்குறள். அதனால தான் உலக பொதுமறை நீதி நூல் என்று வள்ளுவத்துக்கு பெயர் வந்தது. இப்படி உலகம் தோன்றி கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்று நம்மை பெருமையோடு சொல்லிக் கொண்ட அந்த வேளையிலே இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கார். எந்த சுயநலம் இல்லை. இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல் பார்த்தீங்களோ அதை அப்படியே சுத்தமாக மாற்றி ஒரு தூய்மையான அரசியலாக இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் இலவசமாக வேணும்னு நீங்கள் மக்கள் நினச்சாங்களோ அதை இலவசமாக கிடைக்கும். எது? மருத்துவம், கல்வி, அனைத்து அடிப்படை வசதிகள். இந்த 3 மட்டும் இந்த 50 ஆண்டுகளை திருட்டு திராவிட அரசியலில் சம்பாரித்த பணம் எவ்வளோ தெரியுங்களா? பல லட்சம் கோடி. சான்றோர்களே, பல லட்சம் கோடி. நான் சொல்லலை, ஒவ்வொரு எடுத்துக்காட்டோட மனுஷன் சாப்பிட்றான்டான்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன், என்னுடைய முதல் நூல். அதை கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். 2020 திண்டுக்கல்லிலே எங்கள் தமிழ் சங்கத்தின் வாயிலாக அதை வெளியிடப்பட்ட அந்த புத்தகம், அதில் லஞ்ச லாவணியத்தை பற்றி தான் முழுக்க அந்த செய்தி எவிடன்ஸோடு தான் எழுதியிருக்கேன். நான் ஒன்றும் குருட்டு மனப்பாடமாக சும்மா மேடையில் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்கன்னு ஒரு சில மேடை பேச்சாளர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் ஆதாரத்தோடு தேதிகளோடு குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நூல் கூடிய விரைவில் எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த உலகிற்கு வரத்தான் போகிறது. தமிழங்கொடி பறக்குது, தலைவருகம் பிறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது, சிறுசு பெருசு ரசிக்குது, சிங்க பெண்கள் சிரிக்குது. இந்த பாட்டை கேட்டாலே தெரிச்சு ஓடுறாங்க. காரணம் என்ன? ஒரு புதுமையான குரல், ஒரு புதுமையான தூய சக்தி.
எப்படியாவது இந்த அழுக்கு படிந்த சமுதாயத்தை துடைத்து சுத்தம் பண்ணுவதற்கு முதல் கல்லை எடுத்து வச்சிருக்கார். கண்டிப்பாக அவரோடு 7 கோடி மக்கள் துணை நிற்கிறோம் சான்றோர்களே. 7 கோடி பேர். கண்டிப்பாக பெண்கள் எதற்கெல்லாம் தலை குனிந்து நடந்தார்களோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டார்களோ, சான்றோர்களே, ஒரு தூய்மையான ஆட்சி மலர்ந்த பிறகு, தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு ஒவ்வொன்றாக அனைத்தும் தூய்மையாக்கப்படும். அப்படி தூய்மையாக்கப்படலைனா இந்த தமிழ் தாய் தலை குனிந்து போவாள் என்று சொல்லுகிற அளவுக்கு சுத்தமான, கை சுத்தமான பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் தொண்டுள்ளக்காரர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த தமிழக வெற்றி கழகத்திலே உள்ளே இணைந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினை கெத்தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் சொன்ன மாதிரி இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடை உண்மையிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாடாக எங்கள் தளபதி கண்டிப்பாக மாற்றுவார். அதற்கு அடிப்படை வசதிகள் அத்துணையும் ஒவ்வொன்றாக மாற்றுவதற்கு அத்துணை தரவுகளும் குறிப்பெடுக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்திலே இப்படி ஒரு மனிதன் இருப்பாரா என்று வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அது கர்ம வீரர் காமராஜர். அந்த கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய எங்கள் தளபதி விஜய் அவர்களை நிச்சயமாக பார்ப்பீங்க. ஆனால் அவருடைய சுய வாழ்வுக்குள்ளே போய் அதை நோண்டி இதை நோண்டி பல இடையூறுகள், கரூர் சம்பவம், அந்த சம்பவம் எல்லாம் துடை தெரியப்படும். பெரியோர்களே, எல்லாம் துடை தெரியப்படும். உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. இதை குறிப்பு வச்சுக்கோங்க. இந்த அற்புதமான நல்ல நாளிலே மகளிர் தினத்தன்று உலகம் உள்ள அத்துணை பெண்களுக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இனி வரப்போகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் தூய சின்னத்திற்கு, விசில் சின்னத்திற்கு கண்டிப்பாக தவறாமல் 7 கோடி பேர் நீங்கள் போடுறதுக்கு இருக்கிறீங்க. இந்த அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்து ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுத்து வருகின்ற எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு படித்தோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அத்துணை பேரும் துணை நின்று இந்த ஊழல்வாதிகளையும் சமூக துரோகிகளையும் இந்த தேசத்தின் அரசியல் விட்டே துடைத்தெறிய நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா என்பது மாறும், எல்லாம் பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா, சின்ன பயலே சேதி கேளடாம், நான் சொல்ல போகும் வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடாம், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. யாரு? பட்டுக்கோட்டை மாட்டு வண்டி போகாத இடமெல்லாம் தனது பாட்டு வண்டியை ஓட்டிய, காற்று புக முடியாத இடமெல்லாம் கூட பட்டுக்கோட்டையின் வார்த்தைகள் நுழைந்து விடும். சான்றோர்களே, அந்த பட்டுக்கோட்டை சொன்ன வரி, தேனாறு பாயுது பாலாறும் தேனாறு பாலாறு பாயுது, செங்கதிருஞ்சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்று பாடினானே, அந்த பட்டுக்கோட்டை எண்ணத்துப்படி இந்த விவசாயம் என்பது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயமும் உலகத்திலேயே புருவத்தை தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு இந்த விவசாயத்தையும் காப்பதற்கு எங்கள் தலைவரும் அவரோடு சேர்ந்து 7 கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக மனச்சாட்சி உள்ள யாரும், மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த திருட்டு திராவிட அரசியலுக்கு கண்டிப்பாக துணை போக மாட்டீங்க. எனக்கு எந்த பிரதிபலனும் இது கொடுக்கல, இதில் சேருங்க, இதில் வாங்கன்னு எங்களுடைய பணத்தை தான் ஆயிரமாக செலவு பண்ணி இந்த மாநாடுகளுக்கு, மேடைகளுக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணங்களுக்கு போஸ்ட் அடிக்க
உழைச்ச பணத்தை ஆயிரமா லட்சமாக நாங்கள் செலவு செய்து வழிநடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சினா அது தமிழக வெற்றி கழகம். ஆகையிலேயே எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் நாட்டுக்கு செய்ய வர்றேங்கிற நல்ல மனிதர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்த விளைவோம். இந்த நல்ல நாளை மறுபடியும் உலகத்துள்ள அத்துணை பெண்களுக்கும் என்னுடைய சிறத்தாழ்ந்த நன்றியையும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.